வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் சொல்கிறேங்க. இந்த காலகட்டத்தில் வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறோம், ஒரு 6 to 7 பேர் இருக்கிறோம். அப்படின்றப்போ ஒரு பெரிதான காரை எதிர்பார்ப்பது இயல்பு தான். பட் இன்னைக்கு 5 பேர் போகிற மாதிரி இருக்கக்கூடிய கார்கள்லையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் போகிறோம், இல்லை ஒரு சஃபர் மீட்டர் போகிறோம்னாலும் 5 பேர் சுலபமாக ஃப்ரீயாக உட்காந்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு 5 பேர் இருக்கிறோம், இல்லை 6 to 7 பேர் இருக்கிறோம், நல்லா கம்ஃபர்டபுளாக போய் வரணும் அப்படின்னா அந்த 6 or 7 சீட்டர் வாகனங்கள் பார்ப்பது இயல்பு. அதில் எக்கனாமிக்கலாக வேணும், ஒரு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டியோட வேணும் வாங்குறேன் நான் வண்டி வந்து ஒரு 5 to 10 years டவுன் த லைன் வச்சுப்பேன். பட் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தேதியில் 6 or 7 சீட்டர் வாங்குறப்போ மைலேஜ் அப்படின்றதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 26 kmpl மைலேஜுங்க, ஆன் ரோட் 13 லட்சத்துக்கு கிடைக்கக்கூடிய மாருதி எர்டிகாவோட VXi வேரியண்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்டோட ஒரு டீட்டெயில்டு வாக்கவுண்ட் தான் பார்க்க போகிறோம். VXi CNG தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து பெரிதாக எதிர்பார்க்க முடியலனாலும் CNG போகிறப்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட ஒரு டீட்டெயில்டு வாக்கவுண்ட் பார்த்துட்டு இது கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய கியா கரன்ஸாக இருக்கட்டும், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெனோ டிரைவராக இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது எந்த அளவில் பெட்டராக இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவாக இருக்கும், எந்த விதத்தில் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில் அந்த வீடியோ சொல்கிறேன். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம GS ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு ப்ராடக்டோட சேஃப்டி அதான் பிரதானமாக பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். எர்டிகா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 4th generation அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் ஸ்டில் இருக்குது. பட் டியூ ஃபார் அப்டேட்டுங்க சீன்ஸுங்க 6 ஏர்பேக்ஸ் வந்து எர்டிகாலையும் கொண்டு வராங்க. ஏன்னா ஈக்குவலாம் 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து எர்டிகால நீங்கள் வந்து 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் அது நடந்துடும். 1250 1255 கிலோகிராம் இந்த ப்ராடக்டோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. CNG சொல்கிறேங்க, பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குறைவு. டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், இது மாதிரி விஷயங்கள் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக லோட் பண்ணியிருக்காங்க. 4 ஏர்பேக்ஸ் வருது. பட் இந்த சென்ஸ் அது வந்து டாப் ஆஃப் த லைனில் தான் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ரீதியாக கேட்டிங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சேஃப்டி ரிலேட்டடாக இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஃப்ரெஜைலாகவும் இருக்காது. அந்த டின் கேன் அப்படின்ற வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். எர்டிகாவோட என்ஜின் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ங்க, K15Cன்னு சொல்லக்கூடியது. பெட்ரோல் மட்டும் நீங்கள் போகிறப்ப வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிடோட பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் CNGயோட எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் வராதுங்க. 2 டியூவல் ECUஸோட கொடுக்குறாங்க. CNGக்கு தனியாக பெட்ரோலுக்கு தனியாக ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறதுனால உங்களுக்கு இந்த பவர் டெலிவரியை வந்து ரொம்ப வந்து CNG போகிறப்ப லேக் ஆகாமல் பார்த்துக்குதுங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இங்கே போகிறப்போ பவர் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா 101.6 bhp 136.8 Nm பெட்ரோலில் கிடைக்குது. இதுவே நீங்கள் CNG போகிறீங்கன்னா 86.6 bhpயும் 121.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் டெலிவரி CNG போகிறப்ப ரொம்ப சிரமப்படுமா, ஹில் ஸ்டேஷன்ஸில் ஏறப்போ மோசமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கியரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட முடியும். ஸ்ட்ரகிள் ஆகிறது இல்லை. நார்மலாக நீங்கள் ஃபுல்லி லோடாக போனீங்களும் சரி, நார்மலாக போனீங்களும் சரி, பவர் டெலிவரிங்கிறது ரொம்ப லீனியராக தான் இருக்குது. CNGயில் ரொம்ப லேக் அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியலை. ஸோ இப்போ இந்த என்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்ஜின் ரிலேட்டடாக சொல்லிட்டோம். மேலே இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாக இன்சுலேஷன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, கொடுக்கவில்லை. கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பானது இருக்கும். லைனர்ஸ்க்கும் அதே மாதிரி கன்சீல்மெண்ட்டோ இன்சுலேஷன் பேக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்த முடியல. காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. சரிங்க, வாங்க வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். எர்டிகாவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரில்ங்க, க்ரோம் அப்புறம் பியானோ பிளாக் இந்த மாதிரி இன்சர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அப் மார்க்கெட் லுக்கில் தான் அதை வடிவம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு மினிமலான கிரில் பிளே தாங்க. பட் க்ரோம் வந்து ஓவர் டன் பண்ண மாதிரி தான் எனக்கு உணர்வு. கீழே ஏர்டாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வைடான ஏர்டாம் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் இந்த VXi வேரியண்ட்டில் கிடைக்காது. நீங்கள் வேணும்னா ஆக்சசரியில் போட்டுக்கலாம். இங்கே ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பல்ப்ஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் வார்ம் ஒயிட் LED கிடைக்குங்க வெளியில். மேக்ஸ் லிங்க் அண்ட் X7 பிராண்டில் அது போட்டுக்கோங்க. ஒரு 8000 to 10,000 வரும். பேர் சொல்கிறேங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டட் வரும். வெளிச்சம் நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 180 185 mm கிட்டத்தட்ட இருக்குங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸில் தட்டுமாறு கேட்டிங்கன்னா ஃபுல்லி லூடராக போகிறீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் கொடுத்து ரைட் எடுத்து வந்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் தட்டாமல் இருக்கும், அண்டர் பில்லி வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும். சரி, ப்ராடக்டோட வீல் பேஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறப்போ ஒரு 2740 mm இருக்குது. இந்த ப்ராடக்ட் கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட டைமென்ஷன் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படின்ட்டா தெரியும். இப்போ டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185 65 15 ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸுங்க.
வீல் கேப்ஸ் வந்து உங்களுக்கு விஎக்ஸ் வேரியன்ட்டில் கிடைக்கும். லைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செமி கன்சீலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள்ங்க. இந்த மிரரையும் மோட்டரைஸ்டாக பண்ணிக்க முடியும், இந்த கன்சோலையும் வந்து மோட்டரைஸ்டாக ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எம்பட் ஆகியிருக்கு. டோரோட தட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிதான ஒரு சாலிடான உணர்வு இல்லைங்க. ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப ஃப்ரெஜைல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விண்டோ ஏரியா பற்றி பேசணும்னா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய விண்டோ ஏரியா உங்களுக்கு செகண்ட் ரோக்கு, தேர்ட் ரோக்கும் அதே மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா உணர்வு கண்டிப்பாக இருக்காதுங்க. உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 6 or 7 சீட்டர் போகும்போது உள்ளே வந்து நிறைய பேர் உட்காந்துருப்போம். ஆக்சிஜன் லெவல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏசி ஓடிச்சுனாலும் ஒரு மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிளாக் கலரில் உள்ள இன்டீரியர் போயிருந்து சப்போஸ் இதை வந்து கிராம்டாக கொடுத்துருந்தாங்க, அந்த வெளிச்சம் வந்து உள்ளே போகிறதுக்கு இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக டஃபாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. நல்ல ஒரு வைடான ஒரு டிஎல்ஓ, டேலைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கும். உள்ள வெளிச்சம் நல்லா போகும். அதே மாதிரி உள்ளமே வந்து பார்த்தீங்கன்னா பெய்ஜ் தீமில் இருக்கிறனால உங்களுக்கு பெரிதான ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் பற்றி பேசலாங்க. மாருதி எர்டிகான்னு வரப்போ இதோட சஸ்பென்ஷன் ரொம்பவே வந்து கம்ஃபோர்ட் ஓரியன்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாத் ஹோல்ஸாக இருக்கட்டும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆகட்டும், இதில் ஏறி இறங்கினாலும் ஒரு ஸ்டிஃப் நோட்டில் இல்லாமல் கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும். அது வந்து எர்டிகாவோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். ஹை ஸ்பீடில் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். நீங்கள் பாடி ரோல் அப்படின்றது லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்பீட்ஸில் எடுத்திங்கன்னா நல்லாவே தெரியும். பட் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிங்கிறது நல்லா இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போன் ஜேரிங்கான அந்த ஜர்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பர்சன் ஸ்ட்ரெட்டுங்க காயில் ஸ்ப்ரிங்கோட வருது. பின்னாடி வந்து டார்ஷன் பீம் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலஜன் கம் எல்இடி மாதிரி தான் போயிருக்காங்க. இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் மிதிக்கிறப்ப எரியுது. அதேமாதிரி நார்மல் டைமில் வந்து உங்களுக்கு எரிஞ்சு கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக டம்மி தாங்க. இதெல்லாம் வந்து எதுவும் க்ளோ ஆகலை. ரியரில் நமக்கு டீஃபாகர், வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு டீஃபாகர் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே வந்து ஒரு ஹை மவுத் ஸ்டாப் லேம்ப் வந்து லே ஆகிருக்கு. 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது. 2 ரிஃப்ளெக்டர் கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் சிஎன்ஜி வாகனம் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்பவே லிமிட்டட் தாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே தான் வச்சுக்க முடியும். ரொம்ப லிமிட்டட் லக்கேஜஸ் தான் பயன்படுத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லி 7 பேர் உட்காந்து போகிறாப்புல இருந்தால் 5 பேர் தான் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டை வந்து நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த 2 சீட்டையுமே ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றப்ப உங்களுக்கு பெட்டரான ஒரு பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். பட் 7 பேர் போகிறோம், பூட் வசதி வேணும், திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னா கண்டிப்பாக கஷ்டம் தாங்க. நீங்கள் மேலே வச்சுக்கலாம். மேலே ஒரு கேரியர் போட்டு வச்சுக்க முடியும். சிஎன்ஜி டேங்க் பொறுத்த வரைக்கும் கீழே இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஒரு 8 to 9.5 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க. ஸ்டேஷன்ஸை பொறுத்து, ப்ரெஷர் லெவலை பொறுத்து இது மாறுபடும். ஃபைன். ஸ்பேர் டயர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, மிஸ் அவுட் பண்ணலை. ரியரில் இந்த செகண்ட் ரோவில் கிடைக்கக்கூடிய டோர் பேட்ச்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வைடான டோருங்க. ஓப்பனிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கீழே நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கிடைக்குது. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனிங் ஹேண்டில் வந்து குரோமில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு 7 சீட்டர் வாகனம் இல்லை 6 சீட்டர் வாகனம் அப்படின்னா தேர்ட் ரோட ஸ்பேஸ் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுன்னா தான் அடல்ட்ஸ் வந்து உட்காந்து போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்து பேசலாம்னு வரப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் அந்த செகண்ட் ரோ சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டூ அண்ட் ஃப்ரோ மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ லெக் ஸ்பேஸ் எடுத்துக்க முடியுதுன்னு. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் வந்து இந்த செகண்ட் ரோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு தகுந்த மாதிரி ஆப்டமைஸ்டாக எடுத்துக்க முடியும். ஸோ இது பெரிய தொந்தரவாக இல்லை. ஏன்னா முன்னாடி ஃபுல்லாக இந்த செகண்ட் ரோவை தள்ளினாலுமே அங்கே வந்து இடம் இருக்குது. நான் செகண்ட் ரோ போகிறப்ப காமிச்சு கொடுக்குறேன். அண்டர் தை சப்போர்ட் வந்து சுத்தமாக இருக்காதுங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே வந்து கிட்ஸ் அப்படின்ற போது தாராளமாக இருக்கும். பட் அடல்ட்ஸுக்கு அண்டர் தை சப்போர்ட் இருக்காது. கொஞ்சம் வந்து மடக்கி காலை வச்சு உட்கார மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்குது. பட் அடல்ட் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. லாங் ட்ராவலுக்கு கொஞ்சம் மாற்றி உட்காந்துக்கணும். செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க தேர்ட் ரோலையும் இருக்கிறவங்க செகண்ட் ரோலையும் அப்படி உட்காந்துக்கிட்டாங்கன்னா கணக்காக இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் தாராளமாக இருக்குங்க. அதெல்லாம் குறையல. ஒரு பின்னாடி ஒரு 6 அடி ஆள் உட்காந்திங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு கணக்காக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்காது. நீங்கள் தலையை சாய்ச்சி உட்கார்றீங்கனாலும் பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? தேர்ட் ரோவில் இப்படி தலையை சாய்ச்சி உட்காந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வர்றது கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப நேர் நிமித்து உட்காந்த மாதிரி இருக்குது. பட் ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லைங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டும் 2 ப்ராப்பர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மேலே வந்து உங்களுக்கு ரூஃபில் பண்ணியிருக்கிறனால இந்த தேர்ட் ரோவுக்கு அப்படி ஒரு அழகான ஒரு த்ரோ கிடைக்குதுங்க. நல்ல கூலிங் வந்து நம்மளால் உணர முடியுது. இது வந்து கம்ப்ரஸர் வந்து சென்ட்ரல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசி காற்றை வாங்கி இதை வந்து நமக்கு வந்து பம்ப் பண்ணி இந்த பக்கம் தள்ளுது. ஸோ அப்படி தான் இருக்குது. ப்ளோயர் கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவுக்கும் தேர்ட் ரோவுக்கும் நடுவில் ஒரு ஹாலஜனில் கேபின்லாம் போட்டிருக்காங்க. எர்டிகாவோட செகண்ட் ரோங்க. உள்ளே உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். ரெக்லைன் ஆங்கிள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதிலிருந்து அப்படியே சாய்ச்சிட்டே போனீங்கன்னா எவ்வளோ தூரம் சாய்து வருங்க. பயங்கர டைட்டாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பாருங்கள், உள்ளே உட்காந்துட்டு
செம்ம கம்ஃபர்டபுளாக அப்படியே சாஞ்சிட்டு வரலாங்க. ரெக்லைன் வந்து இந்த சீட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, பின்னாடி தேர்ட் ரோ சீட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ உங்களால் ரெக்லைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்லைனர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நல்ல கம்ஃபியான ஒரு போஸ்டர் எடுத்துக்க முடியுங்க நம்மளால் லாங் ட்ராவலில். ஓகே, இப்போது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது ஆக்சுவலாக நம்மளால் வந்து இந்த செகண்ட் ரோவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் இப்போ டீசெண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரியர் மூணாவது ரோவில் உட்காரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கொடுக்குறப்போ. உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. காலை நீட்டி உட்காந்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கணக்காக இருக்கும். காலை மடக்குனீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து நெருடலாக ஃபீல் ஆகும். பட் டெஃபினெட்லி வந்து நீட்டாக அந்த சீட் எர்கனாமிக்ஸில் வந்து மாருதி சுசுகி நிறுவனம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தாராளமான ஒரு ஹெட்ரூம்ங்க. நீங்கள் ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் முட்டாது. நீங்கள் தலையை ஹெட்ரெஸ்ட்டில் இப்படி சாய்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ரூம்ங்க. தெரியுதுங்களா, இது ஸ்கூப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, அதனால் இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் சென்டர் பேசஞ்சருக்கு ஸ்டில் வந்து 3.0 ELR கிடைக்கல, லேப் பெல்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 6 ஏர் பேக் அப்டேட் வரும்போது அது மாறும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கிடைக்கிது, கப் ஹோல்டர் எதுவும் கொடுக்கல. லம்பார் சப்போர்ட் பற்றி பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கீழே ஹம்ப் பாருங்கள், ரொம்பவே மினிமலுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல 3 பேர் உட்காரும் போது அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக உட்காரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இது தொந்தரவாக இருக்காது. 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. யூஎஸ்பி டைப் ஏவோ டைப் சி சார்ஜிங்கோ கிடையில, 12 வோல்ட் அடாப்டர் வேணால் போட்டுக்கலாம். டேஷ்போர்ட் லேஅவுட் பாருங்கள், உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு கிரே டெக்ஸ்சரில் தான் ஃப்ரண்ட்டில் போயிருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு பிளாக் லேஅவுட் நடந்திருக்குது. அதுக்கு கீழே வந்து திரும்பவும் வந்து ஒரு டெக்ஸ்சர்டு கிரே அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. உண்மையுமே குவாலிட்டி லெவல்ஸ் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குங்க. சென்டரில் வந்து ஒரு 2D சிஸ்டம் இருக்குது, அதை பற்றி பேசலாம். உங்களுக்கு ஒரு நல்லாவே பார்க்குறப்போ ரொம்ப கருப்பாக போட்டு டார்க்கி ரூமாக பண்ணாமல் நீட்டாக வந்து கொஞ்சம் வெளிச்சத்தோட பண்ணியிருக்காங்க. XL6 ரொம்ப டார்க்கியாக இருக்கும், பட் இங்கே அப்படியே வந்து ஆப்போசிட்டாக போயிருக்காங்க. ஏசி வென்ஸரோட நாப் குவாலிட்டிலாம் ஃப்ரெஜலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸுங்க. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கல. ரேட்டில் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM போட்டிருக்காங்க. ஆட்டோ டிமிங் பொறுத்த வரைக்கும் கிடைக்கல, பட் ஒரு மேனுவல் IRVM கிடைப்பதே வந்து சந்தோஷம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி பாதி பிராண்ட்ஸில் ஏன் இவங்களே கூட இந்த மேனுவல் IRVM ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல. வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குது. டிரைவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் போட்டிருக்காங்க. மேலே இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஹாலஜன் கேபின் லாம்ப் இருக்குது. சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே USB-ல ஒரு டைப் A கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்ஸ் போர்ட் வந்து நீங்கள் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுக்கு பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ரிமோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 2D சிஸ்டமுக்கு இங்கே வந்து கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டியோட 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2D ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் வருதுங்க, பீட்டர்ஸ் கிடையாது. வேண்டாம், இளையராஜா பாட்டை போட்டால் காப்பி ரைட் போட்டுருவாங்க, அது ஒரு பிரச்சனை. சும்மாவே நம்மளால் காப்பி ரைட் போடுவாப்பில், நாம் எதுக்குங்க. இப்போ என்ன பண்ணலான்னா விஜயாண்டனி வைப்புக்கு போவோம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உண்மையுமே டீசெண்டாக இருக்குங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு பெரிய ஆடியோ ஃபைல் இல்லைனா தாராளமாக இந்த சிஸ்டமே போதுமானதாக இருக்கும். ப்ளூடூத் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் ரேடியோ இருக்குது. நீங்கள் வேணும்னா மாடிஃபை பண்ணுறப்போ ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டுக்கலாம். ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்ல ஒரு சில்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த செகண்ட் ரோவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, இங்கே இருக்கிற அந்த ஏர் த்ரூவை வாங்கி பின்னாடி வந்து பம்ப் பண்ணி கொடுக்குது, அப்படி தான் நடக்குது. த்ரூ டீசெண்டாக வச்சுருக்காங்கன்னு இருக்குது. MID கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அனலாக்ல தான் போயிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா CNGக்கு, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கான அந்த ஃபியூல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற காண்பிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். சென்டரில் ஒரு கலர்டு TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் டார்க் அண்ட் பவர்லாம் தெரியுங்க பாருங்கள், தெரியுதுங்களா. இது மாதிரி லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதில் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. சிஎன்ஜியில் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம், பெட்ரோல் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸ்டியரிங்கில் நமக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடச்சிருதுங்க. உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான் கிடைக்குன்னா டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கவில்லை. சரி, ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தாங்க. உங்களுக்கு ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, ஒரு டியூவல் ஹார்ன் செட்டப் தான் பேசிக்காக இருக்குது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கோட ஒரு கீ கொடுத்துருக்காங்க. மாருதியில் டிப்பிக்கலாக கிடைக்கக்கூடியதாங்க. லாக் அன்லாக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கும்.
சுசுகி லோகோவோட வருது. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸ்விட்ச் இருக்குது. ஹெட்லம்ப் லெவலர் இங்கே லே ஓவர் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் அப்படின்றது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. டெட் பெடல் இருக்கும்போது நமக்கு லாங் ட்ராவலில் கன்வீனியன்ஸ்க்கு அது ரொம்பவே எடுத்து கொடுக்குங்க. சீட்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க. உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் தான் போயிருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்கலை. கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். லம்பார்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது இல்லை. இப்போ அண்டர் தை சப்போர்ட்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச டீசெண்டாக இருக்குங்க. காலை மடக்கி வச்சாலுமே நீங்கள் சப்போஸ் நீட்டினீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொந்தரவு இல்லை. அண்டர் தை சப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து தொந்தரவாக இருக்காது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காலை மடக்குனீங்கன்னா இது வந்து கோ பேசஞ்சர் உட்காந்து வந்தாங்கன்னா இப்படி வருவாங்க. அப்படின்றப்போ இந்த அளவுக்கு இருக்குது. தெரியுதுங்களா? இது கொஞ்சம் ஒரு துளி என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். பட் காலை நம்ம நார்மலாக நீட்டுறப்போ வந்து ஓகேவான ஒரு உணர்வு டீசெண்டாக இருக்குது. சீட்ஸில் லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக உட்கார்றப்போ நல்லா இருக்குங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட்டும் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஏதாவது லெஃப்ட் ரைட் திரும்புகிறோம், பாடி ரோல் வரணும்னா அப்படின்னு நம்ம பிடிமானமாக வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. விசிபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து ஹூட் எனக்கு போனட் வந்து தெரியலைங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் இப்படி எட்டி தான் பார்க்கணும். எட்டி பார்த்தாலுமே ஆனால் அது பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் இல்லாமல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹெட்ரெஸ்ட்டோட போஸ்டரும் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நெக் பில்லோ மட்டும் வாங்கி வச்சோம்னா ஃபைன். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து டிரைவர் சைடு விண்டோ மட்டும் உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. மீத விண்டோலாம் நார்மல் பவர் விண்டோஸாக இருக்குது. ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே உங்களால் லே ஓவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். கீழே இந்த இடத்துல உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கூடவே லிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்கும் இருக்குது. ஸோ இந்த எர்டிகா ப்ராடக்ட்டோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இந்த விஎக்ஸி மாடல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ என் மனசுக்கு பட்டதாக சொல்கிறேங்க ஓப்பனாக. இப்போது ஆன் ரோட் வந்து ஒரு 13 லட்சத்தில் உங்களுக்கு 26 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர், அதுவும் வந்து ஸ்பேசியஸாக இருக்குங்க. உங்களுக்கு செகண்ட் ரோவும் சரி, தேர்ட் ரோவும் சரி, உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ண முடியுது. செகண்ட் ரோ அட்ஜஸ்டபிளாக இருக்கிறனால ஒரு பெட்டரான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் எடுத்து ஓட்ட முடியுது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன். உங்களுக்கு அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸையும் பேக் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் மட்டும் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ரெனால்ட் டிரைவர் வேணான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாங்க, பட்ஜெட்குள்ளே வருது, ஸ்பேஸும் நல்லா இருக்குது. பட் என்னன்னா அந்த 1 லிட்டர் இன்ஜின் வந்து லாங் டிரைவுக்குலாம் ஒத்து வரதில்லை. இன்னொன்று ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகிறப்ப கொஞ்சம் திணறுது. அவ்வளோதான், போகலன்னு சொல்ல, பட் திணறுது. அதே மாதிரி ஓவர்டேக் எடுக்கிறப்பலாம் ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து ரெனால்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணம். அடுத்து எர்டிகா வரீங்க. எர்டிகா அடுத்து கியா கேரன்ஸ்னு வரப்போ, கியா கேரன்ஸில் உங்களுக்கு டீசல் ஓகேங்க. 1.5 NA பெட்ரோல் அப்படின்றது மைலேஜ் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அதனால நேச்சுரல் எஸ்பெக்டட் பெட்ரோல் எடுக்கிறீங்க. நீங்கள் மாதம் ஒரு 500 to 1000 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுவீங்கன்னா எர்டிகாவோட எண்ணெய் பெட்ரோல் போய்க்குங்க. இல்லை எனக்கு 2000 to 3000 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குன்னா எர்டிகாவோட சிஎன்ஜி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு பவர் ரொம்ப முக்கியம், பவர் டெலிவரி முக்கியம், பஞ்சியாக வேணும், டார்க்கியாக வேணும் அப்படின்னா கியா கேரன்ஸோட டீசலுங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள அபிப்பிராயம். சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3000 to 6000 ரூபாய் அப்படின்றது வருங்க. வாரண்டி 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.